பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் வந்து லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வியோட கூட்டணி வச்சு தவறு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பீகார் முதலமைச்சர் மதிப்புமிக்க மாண்புமிகு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த சொன்ன கருத்தை நம்ம வந்து காலங்கடந்து நாணம் பெற்ற கதை மாதிரி நம்ம நினைக்க முடியாது. காரணம் என்ன, கடந்த காலங்களில் வந்து பீகார் வந்து உங்களுக்கு தெரியும், லல்லு பிரசாத் யாதவ் போன்ற தலைவர்கள் அந்த மாநிலத்தினுடைய கல்வித்துறையிலும் சரி வளர்ச்சி பாதையிலும் எதுவுமே செய்ய முடியாம, மக்களை வந்து கல்வித்துறையிலேயே வளர்ச்சி பாதையில செல்ல முடியாம முழுக்க முழுக்க தங்களது குடும்ப நலனுக்காக தான் அந்த பழைய ஆட்சிகள்லாம் பாடுபட்டிருக்கின்றார்கள். அத்தகைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா உலகத்திலே பீகார் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது வந்து ஒரு ஆன்மீக சிந்தனையால் கட்டமைக்கப்பட்டதுங்க. எப்படின்னா அதுல அதை பற்றி அதனுடைய பெருமைகளை முதல்ல சொல்லி ஆகணும். எப்படின்னா பீகார் வந்து பல சிறப்புகளை பெற்றுள்ளதுங்க. உலகில முதல் ஜனநாயக நாடுகளில் உண்டான லிச்சாவியை நிறுவிய பெருமை இந்த மாநிலத்துக்கு தான் உண்டு. அது மட்டும் இல்ல, இந்த பீகார்ல தான் 5ஆம் நூற்றாண்டுல நாலந்தா பல்கலைக்கழகம் என்ற பல்கலைக்கழகத்தை நிறுவிதான் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியான நிலைப்பட்டிருக்கின்றது. அந்த பீகார் என்ற பெயர் எப்படின்னா பீகாராவிலிருந்து புறப்பட்டதுன்னு வரலாறு சொல்லுது. அதுக்காக தான் பீகார் மாநிலத்துல பாத்தீங்கன்னா மடங்கள் மடாலயங்கள்லாம் நிறைய கங்கை நதிக்கரையை சமந்தளமாக கொண்டது. ரெண்டாவது சைனர்களுடைய புனித ஸ்தலமான இது பகவான் மகாவீருடைய இருக்குது. அப்புறம் புத்தர் பிறந்த இடம் கயா அங்கே இருக்குது. அசோகருடைய தூண் அரண்மனைகள், அப்புறம் சீனா பயணியான நம்ம யுவாங் சாங் 12 ஆண்டு காலமாக பீகார்ல தங்கி அங்கிருந்து பல்வேறு மொழிகளை படிச்சு பண்ணியிருக்காங்க வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நகரம், அந்த நகரத்துக்கு பேர் கொண்ட நம்முடைய பீகார் மாநிலம் மிகப்பெரிய ஜனநாயக மாநிலத்துக்கு சொந்தமானது. அந்த சூழலில் 2014க்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்தியாவின் பிரதமராக உள்ளார். இத்தகைய சூழலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் சிறப்பான ஒரு நிலைப்பாடை உணர்ந்து, தேசத்தினுடைய நன்மை உணர்ந்து, தேசத்தினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, இந்த பலத்தை யாரால் கொடுக்க முடியும் என்பதெல்லாம் சிறப்பாக ஆராய்ந்து செய்துதான் இன்னைக்கு வந்து நான் வந்து கடந்த காலத்தில் தவறு செய்து விட்டேன், இனி ஒருபோதும் நான் பாஜக கூட்டிலிருந்து விலக மாட்டேன். காரணம், நம்முடைய தேசத்திற்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு மனிதர், மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொண்ட ஒரு தலைவர், உலக நாடுகளால் பாராட்டப்பட்ட ஒரு தலைவர் மட்டுமல்ல. 2 நாளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்முடைய அண்டை நாடு மியான்மர்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தால பலாயிரம் மக்கள் காலமானாங்க, அந்த இறந்து போயிட்டாங்க, பல லட்சம் கோடிகள் இழப்பீடு. ஆனாலும் கூட நம்முடைய நாட்டுடைய பிரதமர் 12 டன் உணவுகளை அங்க அனுப்பி அதுக்கான முதல் உதவிகளையும் மருத்துவ வசதிகளையும் அந்த டீம்களை அனுப்பி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி உலக நாடுகளில் எந்த நாடுகள் எந்த உதவி கேட்டாலும் நான் இருக்கிறேன், நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்றால் உலகத்திலேயே நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். இத்தகைய சூழலில் மட்டுமல்ல, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்கின்றார்கள் நம்முடைய பாரத பிரதமர். மத்திய அரசுடைய திட்டங்களை வைத்து இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்ற எல்லா தொழில் வளங்களும், நிலவளம், நீர்வளம், விவசாயங்கள், அது மாதிரி எல்லா திட்டங்களும் மற்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி வளர்ச்சி கண்டுள்ளதோ, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மெட்ரோ ரயில் உட்பட இந்த பாரத பிரதமருடைய உன்னத திட்டத்தில் வந்தே பாரத் ரயில் திட்டம், பல்வேறு திட்டங்கள், ஆயிரக்கணக்கான திட்டங்கள் மக்கள் வளர்ச்சி பாதைக்காக கொண்டு செல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் பீகார் மாநிலத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல நிறைய பலாயிரம் நிதிகளை கொடுத்துள்ளார். அந்த நிதிகளை பற்றி பீகார் மாநில அரசு இன்று மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் சென்றுள்ளது. அத்தகைய சூழ்நிலையை மீண்டும் அதை தக்க வைத்து இந்த கூட்டணியை வெற்றிகரமாக நம்ம தொடர்ந்து சென்றோமானால் பீகார் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்பதை நிதிஷ்குமார் நன்கு உணர்ந்து கொண்டார். நிதிஷ்குமாருடைய நல்ல சிந்தனை அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு வளர்ச்சி பாதையிலும் தொழில் புரட்சி பாதையிலும் எடுத்து செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து சார். இந்த ஆண்டு இறுதியில பீகார் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நீண்ட கால அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய தேர்தல் சமயத்துல இந்த மாதிரி பேசுறது வந்து பல்வேறு கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க. எப்படி பாருங்க? இல்ல, கேள்விகளை எழுப்பினாலும் பீகாரை பொறுத்தவரையிலும் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள், அதாவது காங்கிரஸ் கட்சி போன்ற எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இன்று வந்து தேர்தலில் நிற்பதற்காக வேண்டாமா என்ற ஒரு நிலைப்பாடு அந்த மாநிலத்தில் எழுந்துள்ளது. காரணம் என்றால்
பீகார் மாநிலம் முழுக்க முழுக்க வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கின்றது. எல்லா மாவட்டங்களில் என்னென்ன தேவை, அடிப்படை வசதிகள், அங்க உள்ள மக்கள் தொழில் புரட்சிக்காக விவசாயங்களுக்கு, கால்நடைகளுக்கு எந்தெந்த ஊர்ல என்னென்ன விவசாயம் பண்ணாங்களோ அதுக்கு மாதிரி பருவநிலைக்கு தகுந்த மாதிரி இப்படி விவசாயம் செய்கிறோமோ அதே போல் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு சிறப்பாக திட்டங்களை வலியுறுத்தி செயல்படுகின்ற காரணத்தினால்தான் நிதிஷ்குமார் அவர்கள் கண்டிப்பாக பாஜக உடைய நிலைப்பாட்டில் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளார். ஆகவே அதுக்கு சுருக்கம் என்ன, அம்பிகாவதி அமராவதியும் போல் லைலாவும் மஜ்னுவும் போல் இருப்பார்கள் என்பதை அந்த இந்தியாவிலுடைய அந்த கூட்டணி தத்துவத்தில் மட்டும் கூட்டணியுடைய நல்ல உயர்ந்த சிந்தனையில் பீகார் மாநில முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுவார். மீண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பீகார் மாநிலத்தில் பாஜக நிதிஷ்குமார் கட்சி கூட்டணி ஆட்சி பெற்று அதிக மெஜாரிட்டி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி கூட்டணி ஒட்டுமொத்தமாக அதிக மெஜாரிட்டி வெற்றி பெற்றார்களோ அதே போன்று பீகார் மாநிலத்திலும் வெற்றி பெற்று பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ஆட்சி அங்கு அமையும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் நல்ல சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் சிறந்த தொலைநோக்கு எண்ணங்களும் உள்ள காரணத்தினால்தான் நிதிஷ்குமார் அவர்களை வைத்து அங்குள்ள எதிர்கட்சிகளை அரசியல் செய்ய முடியாது. பிஜேபி வைத்தும் எதிர்கட்சி அரசியல் செய்ய முடியாது. அரசியல் செய்ய முடியாத அளவிற்கு ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேர்தல் என்ற ஒரு நிலைப்பாட்டை பீகார் மாநில மக்கள் கருத்தில் உள்கொண்டுள்ளார்கள். அத்தகைய சூழ்நிலையில் தான் அந்த எதிர்கட்சியை அன்னைக்கு பேசும் பொருளாக ஒரு நிலைப்பாடு அங்க பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் வைக்கவில்லை. உதாரணத்துக்கு பார்த்தா டெல்லியில பாத்தீங்கன்னா 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில பாஜக ஆட்சி அமைச்சிருக்குது. இன்னைக்கு ஆம் ஆத்மியோ காங்கிரஸ் கட்சியோ அங்க முகவரியே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது. அதே போல பீகார் மாநிலத்தில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலைப்பாடு மக்கள் உருவாக்கி கொடுப்பார்கள், பீகார் மாநில மக்கள். தேஜஸ்வி யாதவ் கடந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக உருவாகி இருந்தாரு. அவர் இந்த தேர்தலில் எந்த மாதிரியாக பெர்ஃபார்ம் பண்ண வந்தார்? இல்ல, தேஜஸ்வி யாதவை பொறுத்த வரைக்கும் சார் அந்த மாநிலத்துல என்ன இதுன்னா ஆனா பெருசா ஒன்றும் அவரால் சாதிக்க முடியாதுங்க. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க சினிமா தியேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம், நல்ல கதாபாத்திரம் அது 100 நாளை நோக்கி வெற்றி பெறும். அதே நேரத்துல அந்த படங்கள் சரியாக கதாபாத்திரம் இல்லாவிட்டாலும் படம் ஃபிளாப் ஆகும். அதே போல தேஜஸ்வி சூர்யா அவரை பொறுத்த வரைக்கும் அங்க லல்லு பிரசாதுடைய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சொல்லும்படியான ஒரு நிலைமையில் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நன்றி சார். நன்றி. ஓகே.